அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிக்கையை வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, பிடிஎஸ் எம்பிபிஎஸ்க்கான அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட். இதுக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீட்டோடைய ரிசல்ட் வந்து 5 நாட்களுக்குள்ள நீங்க அப்ளிகேஷனை முடிக்கணும். மேபி உங்களுக்கு 5 நாள் மட்டும் டைம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதனால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட்டை 25ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பத்தின நோட்டிபிகேஷன் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷனை டிஎன் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, last date of application for MBBS and BDS courses for the academic year 2025-2026 25/6/2025. அதாவது பிடிஎஸ் எம்பிபிஎஸ்க்கான அப்ளிகேஷனை அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டு 25/6/2025. ஓகே, அதை பத்தின நோட்டிபிகேஷன் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதே பாரு. இட் இஸ் hereby informed that applications for MBBS BDS courses for the academic year 2025-2026 are started already on 6/6/2025. அதாவது இந்த அகாடமிக் இயர் 2025-26 கல்வி ஆண்டுக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிச்சாங்க? 6/6/2025 முன்கூட்டியே, ரிசல்ட் வர்றதுக்கு முன்கூட்டியே அதை ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் 25/6/2025. ஸோ 25/6 இந்த மாசம் 25ஆம் தேதியோட, அதுவும் மாலை 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷனை போட்டுடணும். இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா டைம் தர மாட்டாங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு இருப்பீங்க, நேரம் அப்ளை பண்ணி இருக்கணும். ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரைட், ஓகே, இப்போ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 25/6/2025. ஓகேப்பா, 5 மணிக்குள்ள போட்டுடணும். அண்ட் இது யாருக்கான நோட்டிபிகேஷன் இதுல முக்கியமானதுன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். சரியா? பிசிக்கலி சேலஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்? சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணணும்? அவங்க பிடபிள்யூடிக்கான எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்டை வாங்கணும். சரிங்களா? இன்னும் நமக்கு எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணல, இது வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணாத பட்சத்தில் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்களோ அன்னைக்குல இருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ரீஜனல் சென்டர்ஸ்ல அந்த பிடபிள்யூடிக்கான சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ அதை பத்தின ஒரு டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க, அதையும் படிங்க. The candidates under PWD category can apply with the existing disability certificate now as regional medical centers or GGH, Rajiv Gandhi Hospital, Chennai, will start issuing these certificates only after the MCC DGHS starts with application process. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு PWD candidate நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாம இருந்துடாதீங்க. தயவு செய்து உங்களுக்கு ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. எப்ப எம்சிசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த சமயத்துல நீங்க நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வாங்கி அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, சோ டேட் ஆஃப் அப்லோடிங் டிசபிலிட்டி சர்டிபிகேட் obtained from regional medical centers will be notified later. சரி, எந்த டேட்டுக்குள்ள பிடபிள்யூடி சர்டிபிகேட்டை வாங்கி நீங்க கொடுக்கணும் அப்படின்றத அடுத்து பின் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப பிடிஎஸ் எம்பிபிஎஸ்க்கு எஸ்சி எம்பிசி ஓசி இந்த மாதிரியான மாணவர்கள் என்ன பண்ணலாம், 25ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணணும். ஆனா பிடபிள்யூடி சர்டிபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சாதாரண வச்சுக்கிற சர்டிபிகேட்டை வச்சு நீங்க பண்ணிடலாம். இருப்பினும் நீங்க அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருந்து பெறக்கூடிய சர்டிபிகேட்டை என்னைக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கான டிஎன் செலெக்ஷன் கமிட்டியோட நோட்டிபிகேஷன். ஓகேவா? மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரையில் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.